ஹாய் மக்களே! எல்லாத்துக்கும் காலை வணக்கம். எல்லாத்துக்கும் ஆடி 18 நல்வாழ்த்துக்கள். ஆடி 18னாலே ரொம்ப நம்ம விசேஷமா வீட்ல எல்லாமே செய்வோம். ஆ இன்னைக்கு அந்த மாதிரி செய்றதுக்கு எங்களுக்கு மனசு இல்ல. எப்பயுமே ஆடி 18 நல்லா கொண்டாடுவோம். ஆனா இன்னைக்கு வந்து அது எங்களால முடியல. பிள்ளைங்கலாம் சொல்லிட்டாங்க, "ஆடி 18லாம் ஒண்ணும் கொண்டாட வேணாம். இந்த வருஷம் நம்ம தீபாவளி, பொங்கல் கூட கொண்டாடக்கூடாது" அப்படின்னு சொல்லியிருக்கானுங்க. ஏன்னா எங்க ப்ரௌனி வந்து எங்கள விட்டு போன நாள். அதனால ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. இன்னமும் அந்த வலி இருந்துகிட்டே இருக்கு. அவனோட நினைவுகள் வந்துட்டு போகுது. இந்த வீட்டுக்குள்ள 10 வருஷமா இருந்தது இல்லையா? அதனால ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதனால இந்த வாட்டி நாங்க சாமி கும்பிடல. ம். அப்ப ரொம்ப ஃபீல் பண்றான். அப்போ நிஷாந்தும். எங்களுக்கும் அப்படித்தான். இருந்தாலும் நம்ம பெரியவங்க கொஞ்சம் தாங்கிக்கிறோம். ஆனா குழந்தைங்க ரொம்ப பிரியமா வளர்த்ததுனால ரொம்ப கஷ்டம் அவனுங்களுக்கு. அப்ப 2 நாள் அழுதுட்டே இருந்தான். நம்ம வேற ஏதாவது ஒரு டாக் வாங்கலாமா? அப்படின்ற ஒரு எண்ணம் கூட வேண்டவே வேண்டாம்ப்பா. அவனோட நினைவோட நம்ம இருந்துக்கலாம். மத்தபடி நமக்கு வேற எந்த டாக் நமக்கு தேவையில்ல. இனி வாங்கணுன்ற விரும்புறதும் இல்லப்பா அப்படின்னு நான் சொல்லியாச்சு. நேத்து கூட ஃபோன் பண்ணி நிஷாந்த்ட்ட சொன்னேன். கவலைப்படாத. அவன் ஹாஸ்பிட்டல் இருக்கான். ஹாஸ்பிட்டல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்படிங்கல அவன் வர முடியல புள்ள. ரொம்ப சங்கடம். நேத்து சொல்லவும் அவனும் அழுந்துட்டான். அப்புறம் நானும் அழுதுட்டேன். சரி அழுவாத தங்கம். நாங்க இங்க 3 பேரும் இருந்து ஒருத்தர் ஒருத்தர் பேசி ஆறுதல் படுத்திக்கிறோம். உனக்கு யாரும் இல்ல. அதனால தான் நானு ஃபோன் பண்ணி சொன்னேன் தங்கம். மனசு தேத்திக்கோ பரவால்ல. என்ன பண்றது? வயசாயிடுச்சு. அதனால அவன ஒண்ணும் நம்ம பார்த்துக்க முடியல. வேற வழி இல்ல. அப்படின்னு நாங்க 3 மாசம் வந்து டேப்லெட்லாம் பணமா பார்க்காம அவரு வாங்கியெல்லாம் குடுத்தாரு. நெறையவே அதாவது சொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு நாங்க 3 மாசம் அவன வச்சு பார்த்தோம். இல்லன்னா 3 மாசத்துக்கு முன்னாடியே அவன் வந்து இறந்திருப்பான். 3 மாசம் வரைக்கும் தாக்காட்டி அப்படியே கொண்டு வந்தோம். டேப்லெட் குடுத்து ஹார்ட்டுக்கான டேப்லெட் குடுத்துருந்தோம். அந்த டேப்லெட் விலை வந்து மாசத்துக்கே 3000 வந்துச்சுங்க. ஆனா அவங்க அப்பாவும் பிள்ளைங்களும் அத நினைக்கவே இல்ல. நம்ம வந்து எப்படினாலும் ப்ரௌனி நம்ம கூட கொஞ்ச நாளாவது இருக்கணும் அப்படின்ட்டு டேப்லெட் வாங்கி வாங்கி குடுத்து பார்த்துட்டே இருந்தோம். நீங்க இந்த மாரி பெட்ஸ்லாம் வளர்த்துனீங்கன்னா, இந்த மாரி ஃபீல் பண்ணுவீங்க அப்படின்னா, கண்டிப்பா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. கண்டிப்பா இனிமேலாம் வளர்க்க மாட்டோங்க. இந்த மாரி பெட்ஸ்லாம் வாங்கி வளர்க்கவே கூடாது.